ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம் செய்திக்கு நிறைய கலந்து செல்வோம். போன வாரத்தினுடைய தொடர் செய்தி எபிரேயர் 13:8 வாசிங்க. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நான் சொன்ன உலகத்துல எல்லாமே என்ன ஆகுது? மாறிக்கொண்டே போகுது. எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. ஆனா இயேசு என்ன ஆகல? மாறாதவர். இயேசு ஒருபோதும் மாறாதவர். என்னென்னமோ மாறிடுச்சுன்னு போனவரை உதாரணம் சொன்னேன். எல்லாம் மாறி போச்சு. ஆனா இயேசு மாறாதவர். ஒரு நாள் இருட்டு ரூம்ல சினிமா பார்த்து கொண்டிருந்தாங்க. அது அப்புறம் என்னவா மாறிச்சு? டெக்கா மாறி வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. டிவியாக வந்து வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கேசட்டாக வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ பார்த்தா மெமரி சிப்பாக வந்துருச்சு. ஒரு சின்ன சிப்பில் உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சினிமா ஓடுமடி ஆச்சு பாருங்க. அப்போல்லாம் பெரிய ஃபிலிமை வச்சுட்டு பெரிய திரை வச்சுட்டு ஓட்டணும். எவ்வளோ எப்படி இருந்த உலகம் இன்னைக்கு சின்ன சிப்பை வச்சுட்டு அதில் 5Gன்னு சொல்லி வந்து 3 மணி நேரம் சினிமாவை 3 நிமிஷத்தில் இறக்குது. அதுக்கு திரை இல்லை, ஒயர் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா போட்டால் செல்போட்டில் போட்டால் உங்களுக்கு ஓடுற அளவுக்கு உலகம் மாறி கொண்டு இருக்கிறது. எல்லாமே மாறுது. அந்த சிப்பை இப்போ எங்கே வச்சுட்டான்? மூளைக்குள்ளேயே வேற வச்சுட்டான். அந்த அளவுக்கு உலகம் மாறி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நான் தான் சொன்னேன், ஒரு பொருள் புதுசாக வந்து ஒரு பழைய பொருளை அழிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? புதுசாக வரும்போது பழசு அழிந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நேற்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை வேற ஒரு தெய்வம் வந்து மாற்றவே முடியாது. வேற ஒரு சக்தி வந்து அவரை அழிக்கவே முடியாது. வேற ஒரு புதுசாக ஒன்று கடவுளை கண்டுபிடிச்சு இந்த கடவுளை இல்லைன்னு பண்ணவே முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் சொல்கிறேன். நம்முடைய உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். போனவர் பார்த்தோம், அவர் தெய்வீக தன்மையில் அவர் மாறாதவர். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். எல்லாருக்கும் நன்மை செய்வான், எல்லாருக்கும் அன்பு செலுத்துவான். ஜாதி பார்க்க மாட்டார், படிப்பை பார்க்க மாட்டார், அழகை பார்க்க மாட்டார், அந்தஸ்தை பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் சரிசமமாக அன்பு சரிசமமாக செய்வார், தண்டனையும் சரிசமமாக கொடுப்பாரு. எல்லாத்துலேயும் அவர் பட்சபாதம் இல்லை, கரெக்டாக பண்ணுவாருன்னு சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம். அதுபோல் இந்த வாரம் அதே போல் வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிப்பான். அல்லேலூயா. அதை வானமும் பூமியும் ஒளிந்து போகும். வேதத்தில் உள்ள வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போகாது. எத்தனையோ தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, இன்னும் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் இருக்கு. அதுவும் கட்டாயம் என்னாகும்? நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. இயேசு வருகிறார்னு பைபிள் இருக்குதுன்னா கட்டாயம் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவனுடைய கிரிக்கு தகுந்த பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு இயேசு சொல்லிட்டாருன்னா நம்ம செய்கிற எல்லா ஆவிக்குரிய ஊழியங்களுக்கான சம்பளமும் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசி. எதில் அவர் மாறாதவராய் இருக்கிறார்? ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணலையா? ஒருபோதும் அவர்களை கைவிடவே இல்லை. அப்போ அவர் இரக்கத்திலையும் கிருபையிலும் அன்பிலும் மாறாதவர். மாறவே மாட்டார். மனிதனோ என்ன ஆயிடுவான்? மாறிவிடுவான். அது அழகான பாட்டு கூட இருக்கு. அந்த பாட்டு ஞாபகம் வர, கணவனின் அன்பு மாறிவிடும், மனைவின் அன்பு மாறிவிடும், தகப்பனின் அன்பு மாறிவிடும்னு ஒரு பாட்டு இருக்கும். அது உண்மைதானே? எல்லா அன்பும் மாறிவிடும். ஆனால் இயேசுகினுடைய அன்பு, இயேசுகினுடைய கிருபை, இயேசுகினுடைய இரக்கம், நம் மீது வைத்திருக்கிற இரக்கம் மாறவே மாறாது. பாரு, ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது பெரிய திட்டத்தோடு கூட கர்த்தர் அவங்களை உருவாக்கினார். பெரிய திட்டம். அவங்க உடைச்சுட்டாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் உடனே இவங்களை அழிச்சிட்டு, அல்லது பிசாசு பேச்சு கேட்டீங்களடா, போங்கடா பிசாசு கூடவே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மனுஷனை உருவாக்கலை. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க.
ஒரு தேவதூதன் பாவம் செய்யும் பொழுது அவனை பிசாசா தள்ளினார். நல்ல கவனிங்க, மனிதன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற இரக்கம், அன்பு எப்படின்றது பார்த்துக்காங்க. வானத்துல பரலோகத்துல ஆராதித்து கொண்டிருந்த தேவதூதன் இருதயத்துல நினைச்சான், நானே அந்த சிங்காசனத்துல தேவனுக்கு மேல நான் சிங்காசனம் உட்காருவேன் நினைச்சான். நினைச்சதுக்கே அவனை என்னவா மாத்திட்டாரு? பேயா மாத்திட்டார், பிசாசா மாத்திட்டார், நரகத்தை உண்டாக்கிட்டார். அவ்வளவு கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டார். ஆனா அவருடைய கையினால சிருஷ்டித்து அவருடைய சுவாசத்தை ஊதி மனிதனாக சிருஷ்டித்த மனுஷன் அதே பாவம் செஞ்சான், அதை விட பயங்கரமான பாவம் செஞ்சான். அப்ப இந்த பிசாசு என்ன நினைத்து இருக்கிறான் நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. பிசாசு எதை நினைத்து அவங்களை அந்த பாவம் செய்து வைத்திருக்கிறான்? சும்மா நம்ம மனசுல நினைச்ச என்னையே என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரே, பேயா மாத்தி நரகத்துக்கு தள்ளிட்டாரு. இப்ப இவருடைய சாயலாய் படைத்து இருக்கிற இந்த மனுஷன் பாவம் செஞ்சா இவனும் பேயா மாத்தி நம்ம கூட அனுப்பிடுவாரு. நமக்கு ஒரு 2 மனிதர்கள் நமக்கு கிடைச்சிடும், அழியாத ஆத்துமாக்கள் நமக்கு கிடைச்சிரும், இவங்களையும் பிசாசா மாத்தி விடுவாரு அப்படின்னு பிசாசு நினைச்சிருப்பான். புரியுதா? நினைச்சு என்ன பண்ணிட்டான், அவங்கள அவன் வசப்படுத்தணும், அவங்க பக்கம் இழுத்துடலாம், அவங்க செட்டு சேர்த்திடலான்னு சொல்லி பாவம் செய்து அப்படியே காத்துட்டு இருக்கிறான். இயேசு வருவார் வருவார், என்ன பேயா மாத்தினா இயேசோ இப்போ இவங்களையும் பேயா மாற்றி என்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த இயேசுவினுடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் பிசாசுக்கு தெரியல. மனிதர்கள் மேல அவர் சிருஷ்டித்த, அவருடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிற மனிதர்கள் மேல எவ்வளோ இறக்க வைத்திருக்கான் அவனுக்கு தெரியல. அவன் பாவம் செய்து விட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார், தோட்டத்துக்குள்ள வந்துட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களை என்ன பண்ண மகிமையெல்லாம் உரிந்து பேயா மாற்றி நம்ம கையில் கொடுத்துருவாருன்னு அப்படியே காத்துட்டு இருந்தான். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் பார்த்தீங்களா? கர்த்தர் அவங்களுடைய நிந்தையை நீக்கி அந்த நிர்வாணத்தை மூடும்படி அழகான ஒரு ஆட்டை கர்த்தர் வெட்டி பலி செலுத்தினது போல ரத்தம் சிந்த வைத்து அந்த தோல் உடைகளை எடுத்து அந்த கிருபையினாலோ இரக்கத்தினாலோ அன்பினாலோ அவர்களுக்கு கர்த்தர் மூடினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அன்றைக்கு மனிதன் மேல வைத்த அந்த இரக்கம் இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கு மனிதர்கள் செய்கிற அந்த பாவங்களை கர்த்தர் மூடி மறைக்கவே பார்க்கிறார். பாவத்தை கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார்? மூடி மறைக்க விரும்புகிறார். ஆனா மனுஷன் தான் பாவத்தை என்ன பண்ண விரும்புறான்? பிரபலப்படுத்த விரும்புறான். ஒரு பாவத்தை அது தானே அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புறதுன்னா, வீடியோவில் அனுப்புறதுலன்னா எல்லாம் அவன் பாவி. ஆனா இயேசு அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், ஒரு மனுஷனுடைய பாவத்தை மூட விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த மறைக்க விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனையோ செய்தாங்க ஆண்டவருக்கு விரோதமா, சிலுவையில அறைந்தாங்க இயேசுவை, அவரை காரி துப்புனாங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மேல கிருபையாவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு? சங்கீதம் 122 படிக்காதீங்க, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். அவங்க தான் அடிச்சு உதைச்சு தோசி ஆண்டவரை துன்பப்படுத்தின அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். பாருங்க எத்தனை கிருபை பார்த்தீங்களா, எத்தனை இரக்கம் பார்த்தீங்களா. மனித குலத்தின் மேல இரக்கப்படுகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஒரு மனுஷன் மேல இறக்க வைத்து அவனை தாவீது சொல்லார், உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து எங்க நிறுத்தினாரா? கண்மலையின் மேல் நிறுத்தினார். காரணம் என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய மாறாத அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த அன்பு அவரை தூக்கி எடுத்து மீண்டும் பலப்படுத்தி நிறுத்தி அவனை உயர்த்துகிற கிருபை. நம்முடைய ஆண்டவர் கிருபையில மாறாதவர். இன்றைக்கு என்ன காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் எல்லாரும் மேல கிருபையாய் இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொண்டு தவறுகிறவர்களை, விழுகிறவர்களை, பின்வாங்கி போகிறவர்களை இந்த கிருபையை சொல்லி அவர்களை மறுபடியும் கொண்டு வரணும். அதான் வேதம் சொல்லுகிறது. அழகா ஒரு வசனம் இருக்கு, பின்வாங்கி போனவங்களை, ஆண்டர் விட்டு பின்வாங்கி போன விசுவாசியை மீண்டும் அவனை சரிப்படுத்தி சர்ச்சுக்குள்ள ஒருத்த கொண்டு வரான்னு சொன்னா அவர்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. அவங்கள ரொம்ப நேசிப்பாராம். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்தா பரலோகத்துல சந்தோஷம். அதே போல ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கான் பாருங்க ஒரு மனுஷன், சர்ச்சுக்கே வராம அவங்கள கூட்டிட்டு வந்தா அதை விட ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்ப அந்த பின்வாங்கி போன மனுஷன் மேல ஆண்டவர் இன்னும் என்ன வைத்திருக்கிறாரு? இரக்கம் வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார்,
அன்பு வைத்திருக்கிறான். அதை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி, இன்னைக்கும் உன் மேலே ஆண்டவர் கிருபையா இருக்காருப்பா, நீ எவ்வளோ தூரம் நீ போயிருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கும் பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பின்வாங்கி போன உன்னை சர்ச்சை கூட்டு வர சொல்லியிருக்காரு, வாங்க வாங்கன்னு அவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம இந்த கிருபைக்குள்ள அவங்களை கொண்டு வரும் பொழுது, மாறாத கிருபை உள்ள தேவன் அவங்களை மீண்டும் புதுப்பித்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவ்வளவு பெரிய கிருபையுள்ள தேவன் இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் என்ன ஆகாமல் இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாடுல அந்த கிருபை அவங்க அதிகமாக என்ஜாய் பண்ண முடியல, புதிய ஏற்பாடு மாதிரி முடியல. பழைய ஏற்பாடில் ஒருத்தர் சர்ச்சுக்கு வரலன்னா அவங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர், கல்லடிச்சு கொள்ளுங்கன்ட்டார். ஆனால் இப்போ கிருபை பாருங்க அதை தாங்குது. அது எத்தனை மணி கடைசியாக வந்தாலும் பரவாயில்ல, ராபோஜனை கொடுத்து அனுப்புடாங்கிறார். ஏன் ஆண்டவரேன்னா என்னுடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. அதை அவங்க உணர்ற வரைக்கும் நீ விட்டுரு, கலைகளெல்லாம் நீ எடுக்காத. கலை எடுக்கிறேன்னா நீ நல்லதையும் என்ன பண்ணுவேன், எடுத்துருவேன். அதனால் விட்டுரு, கலைகளெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். என்னுடைய கிருபை அவங்கள ஒரு நாள் மாற்றும், உன் பிரசங்கம் ஒரு நாள் மாற்றும், ஒரு நாள் அவங்க சரியாயிருவாங்க, நீ எதுவும் தண்டிக்காதேன்னு எங்களை கையை கட்டி வச்சிருக்காரு பாருங்க. ஆனால் மோசே காலத்தில் அப்படி கிடையாது. அவங்கள என்ன பண்ணிரு, கல்லடிச்சு கொன்னுரு, அவங்க வேண்டாமே வேண்டான்ட்டாரு. ஆனால் ஆண்டவருடைய இந்த மாறாத கிருபையோ இன்றைக்கு நம்ம நிர்மூலமாகாதபடி நம்மை காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ரோமர்ல அழகான ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 11:29 வாசிங்க. ஆண்டவருடைய கிருபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 11:29 அது கடைசி வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும், அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு என்னவா, மாறாதவை. இயேசு எப்படி மாறலையோ அதுபோல அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்கள் என்னது, மாறாதது, மாறவே மாறாது. உங்களுக்கு ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா மாற்ற மாட்டார். உங்களை அழைச்சிட்டாருன்னா அடுத்தது மாற்ற மாட்டார். அழைத்த நம்மை எப்படியும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் பிதா கிட்ட இயேசு வாக்கு பண்ணிட்டார். பிதாவே, நீர் எனக்கு தந்த ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்கவே மாட்டேன். அதான் நம்ம மேல் கர்த்தர் வைத்த கிருபை. அதனால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எதாவது தப்பு தண்டா பண்ணாலும் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம். அழித்துட்டார், கிருபை வரங்களை கொடுத்துட்டார். இப்போ மறுபடியும் நம்மக்கிட்ட கவர்மெண்ட் மாதிரி பிடுங்க மாட்டார், வேற ஓனருங்க மாதிரி குடுறா இதெல்லாம் கொடுத்துட்டு நிப்போ, நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி தள்ள மாட்டான். அதான் ஃபாதர் அழகான ஒரு பாட்டு பாடுவார். பலவீனன் என்று என்னை தள்ளாமல் என்னை பலத்தால் இடை கட்டினி, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினி, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினி, பலத்தால் இடை கட்டினி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். என்ன அழகா, பலவீனன் என்று நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் தள்ளி விடவே இல்லை. பலவீனத்தில் கர்த்தர் நமக்கு பலன் தந்து மீண்டும் நம்மை புதுப்பித்து பலப்படுத்தி நம்மை கொண்டு போறார் பாருங்க. அதை குறித்து தான் பவுல் சொல்றாரு, அழைத்த அழைப்போம் கிருபாம் வரங்களோ மாறாதவைகள், மாறவே மாறாது. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், நம்முடைய கண்களுக்கு அது வித்தியாசமா தோணும். எப்படி இவனை ஆண்டவர் பயன்படுத்துறாரு, எப்படி இவனை இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எப்படி இவனை இன்னும் ஆண்டவர் தள்ளாம இருக்கிறாரு அப்படின்னு நம்முடைய கண்களுக்கு தெரியுது. ஆனா கர்த்தருடைய கண்களுக்கோ வேற மாதிரி தெரியுது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால நம்ம பார்க்கிற பார்வை நம்ம மாற்றணும், நம்முடைய பார்வையை நம்ம மாற்றணும். ஒரு விசுவாசிங்க மேலே, ஒரு ஊழியக்காரர்கள் மேலே இருக்கிற அவங்க பலவீனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவை போல நம்ம அந்த பலவீனத்திலிருந்து அவங்களை பலனாய் மாற்றுவதற்கு நம்ம ட்ரை பண்ணுமே தவிர, அந்த பலவீனத்தை சுட்டி காட்டி பலவீனத்தை சொல்லி அவர்களை தள்ளி விடுகிற பிள்ளைகளை நாம் இருக்கக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால தான் துரத்துண்டவர்களை நீ சேர்த்து கொண்டாயின்றார். யாரெல்லாம் துரத்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து கொள்கிற ஊழியத்தை நாம செய்யணும். புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கிறோன்னா இத்தனை பேரும் ஒரே ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம இருக்க மாட்டோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தோன்னே எல்லாம் ஒரே ஸ்டேஜ், ஒரே ஈக்குவல் நீங்கள் நினைக்கக்கூடாது. குழந்தைகள் எப்படி வளர்ந்து உளுந்து ஏந்திச்சு தள்ளாடி வர்றாங்களோ அது போல தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க.
அதனால நம்முடைய ஸ்டேஜ் மாதிரியே மற்றவங்களை நம்ம பார்க்கக்கூடாது. அவர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், நாளுக்கு நாள் அவங்களை உருவாக்குகிறார். அதனால தான் பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும், புரியுது உங்களுக்கு, அவன் இன்னும் பூர்ண பரிசுத்தம் அடையல. அதனால இன்னும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆண்டவர் நாட்களை வைத்திருக்கிறார், சான்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் ட்ரை பண்ண நீதி செய்கிறவன் இன்னும் அப்படின்றார். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அன்பினாலே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்போ நம்மளை பூர்ணப்படுத்தணும், எப்போ நம்ம பரிசுத்தப்படுத்த, எப்போ ஃபினிஷ் பண்ணணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை முடித்து பிரதிஷ்டை பண்ணி தான் கொண்டு போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால் நம்ம மற்றவர்களையே பார்த்து நம்முடைய வாழ்க்கை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேவன் கிருபையில், இரக்கத்தில், அன்பில் மாறாதவர். அழைத்த அழைப்பு கிருபை வரங்களோ மாறாத. சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 52:1 படிங்க. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. பாத்தீங்களா, பொல்லாப்புல ஏன் நீ என்ன பண்ற, பெருமை எதுக்கு நீ பாராட்டுற, தேவனுடைய கிருபையோ என்னாலும். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கா, என்னாலும் இருக்கு. திங்கக்கிழமை நாளைக்கு நீங்க ஜெபம் பண்ணாலும் கிருபை பெருகும். உங்க வீட்டில் துதித்தீங்கன்னா உங்க வீட்டு மேல கிருபை பெருகும். செவ்வாய்க்கிழமை பண்ணா இப்போ நமக்கு 4 நட்சத்திரம் நேரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் நம்ம 4 நட்சத்திரமே பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. கிறிஸ்தவங்களுக்கு எந்த நாளும் கிருபையின் நாள். ஒரு அலையில சொல்லுங்களேன், என்றைக்கு கிருபை மாறவே மாறாது. அதுக்கு நாள் கிடையாது, நேரம் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் கிருபையாக இருக்க மாட்டார் அப்படின்னு பைபிள் இருக்கா? பைபிள் இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது படிங்க. என்னாலும் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. எல்லாம் நொடி பொழுதும் கிருபை உங்க மேல காத்து கொண்டு இருக்கும். அதனால இப்படிப்பட்ட நம்பிக்கை, துர்நம்பிக்கைகள்லாம் நம்ம போகவே கூடாது. அந்த நேரம் இந்த நேரம் இதெல்லாம் நம்ம வரவே கூடாது. வந்தீங்கன்னா நீங்க கிருபையை போக்கடிக்கிறீங்க. அநேகர் தேவனுடைய கிருபை என்ன பண்றாங்களா, போக்கடிக்கிறாங்களாம். அப்படிலாம் தள்ளக்கூடாது. நம்ம தைரியமா சொல்லணும், ஏய் எனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம், ஏன்னா ஆண்டவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஒவ்வொரு நொடி கர்த்தர் கிருபையா இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னன்னா சாத்தான் நம்மளை எப்போ என்ன பண்ணியிருப்பான், அனுப்பிட்டு இருப்பான் பரலோகத்துக்கு. ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் எனக்கு வந்த வியாதியில் உண்மையாலுமே நான் போயிடுவேன் தான் நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ள இருந்தது பாஸ்டம்மா கூட தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோ போராட்டங்கள் என்னை அழுத்தி கொண்டிருந்தது, என்னை டிப்ரெஷன் பண்ணி என்னை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணல, அதை காண்பிக்கல, சந்தோஷமா இருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த போராட்டம் எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு 2 வாரமாக தான் அதுலேருந்து ஒரு விடுதலை பலனை கர்த்தர் உங்கள் ஜெபத்தினால கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம உயிரோடு இருப்பது பாருங்க ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துறார், நம்மை திடப்படுத்துறார், நம்மை தேய்ச்சி நம்மை வழி நடத்துகிறார். அதனால தான் என்றைக்குள்ளது தாவீது சொல்ல 89:2 வாசிங்க. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். பாத்தீங்களா, அந்த கிருபை எப்படிப்படுதுன்னா ஸ்ட்ராங்கான கிருபை. அல்லேலூயா. அது என்றென்றைக்கு எப்படி இருக்கும், ஸ்திரப்பட்டு இருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபித்தீர் என்று. அதனால ஆண்டவர் அந்த உண்மையை எங்க ஸ்தாபிக்கிறார், வானத்துல ஸ்தாபிக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு, அது வானத்துல இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அது ஆண்டவருடைய கிருபையினாலே பரலோகத்துல உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ஒரு நாள் அசையாது, ஒரு நாள் பொய் சொல்லாது, ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். 118:1 வாசிங்க. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்னைக்கு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா இருக்கு, வெள்ளிக்கிழமை மட்டுமா இருக்கு, ஜெபம் பண்ணும்போது மட்டுமா இருக்கு. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதே போல சங்கீதம் 136:1 படிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை என்றும் உள்ளதுன்னா நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரை துதியுங்கள். எப்போதும் ஆண்டவர் துதித்து கொண்டே இருந்தீங்கன்னா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன ஆகுமா, பெருகும். நீங்க துதித்துட்டே இருங்க, உங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருப்பாங்க. துதித்து கொண்டே இருங்க, தேவ பிரசனம் உங்களோடு கிடைக்க. ஒரு அம்மா வீட்டில் அப்படித்தான் எப்போ பார்த்தாலும் துதித்து ஸ்தோத்திரத்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்குமா. சமைக்கும் போது, பெருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்குமா. ஒரு நாள் அவங்க வீட்டு ஜன்னல் திறந்திருந்தா, அவங்க வீட்டு தோட்டத்தில் இந்த அம்மா அங்கே சமையல் செய்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி துதித்துட்டே இருந்து அந்த ஜன்னல் வழி பார்த்தா அவங்க வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்காங்களா. அல்லேலூயா.
பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நம்ம துதிச்சு பாடுறதுனால அந்த வீடு சுத்தி யாரு நிக்கிறத காட்டுறாரு, தேவ தூதர்கள் நிக்கிறாங்க. அதான் கிருபை. அப்ப நீங்களும் உங்க வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சும்மா இருக்கிற நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், வாய்களை திறந்து துதித்து கொண்டே இருக்கணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு புதுசா ஒரு பாட்டு பண்ணமே, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுன்னு ஒரு அலையிலியா சொல்லுங்க. இந்த பாட்டு எப்படி தோன்றி தெரியுமா? போன வாரம் பூரா நாங்கள் பிஸி, நேரமே எனக்கு இல்லை. சனிக்கிழமை ஆகிப்போச்சு, நேற்று சனிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்ம கேட்டி வீட்டில், அவங்க வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை நான் ஏந்திருக்கிறது முன்னாடி பார்த்தா அப்படியே என் இருதயத்தில் இந்த பாட்டு பாடிட்டே இருக்கு. நிறைய நேரத்தில் கனவுல எது வந்தாலும் எனக்கு மனப்பாடம் ஆகாது. மேக்சிமம் நான் அப்படியே யோசனை பண்ணி பார்ப்பேன், மனப்பாடம் ஆகாது. ஆனால் இன்றைக்கு ஆச்சரியம், இந்த கனவுல அப்படியே பாடிட்டு நான் ஏந்திருக்கிறேன், என் வாய் பாடிக்கொண்டே இருக்கு. உடனே அதை அப்படியே பெட்லேயே ரெக்கார்ட் பண்ணேன். அது பெட்லேயே அதை மெதுவாக அதை அப்படியே உடனே நான் பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு அடி அந்த ராகத்தை பிடிச்சி அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நேற்று காலையில் தான் அதை முழுவதுமாக எழுதி அழகா இன்னைக்கு பாட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க தோத்தரித்து கொண்டே இருங்க, உங்க இருதயத்திலிருந்து இது போல பாடல்கள் தோன்றும், உங்க இருதயத்திலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வரும். கர்த்தருடைய கிருபை உங்களை பெருக 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. அப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உங்க மேல, உங்க தொழில் மேல, உங்க பிள்ளைகள் மேல, எல்லாரும் மேல கிருபை பெருகும். ஏன்னா கிருபை மாறாதது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மாறாதது. கடைசியா ஏசாயா 54:10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எத்தனை சொல்றார், இருக்கும் என்று கர்த்தர் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆழமா சொல்றார் பாரு. மலைகள் விலகலாம் அப்படின்னு என்னது? மலை போல நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, குற்றச்சாட்டி அல்லது உங்களை பிடிக்காம அல்லது உங்களுக்கு கூட சண்டை போட்டு விலகிடுவாங்கல்ல உலகத்துல. நம்ம அவங்கள தான் மலை போல நம்பியிருப்போம். நம்ம போய் பணத்தை கேட்கும்போது அப்படித்தானே சொல்றோம், ஐயோ உங்களை மலை மாதிரி நம்பி இருக்கிறீங்க, இது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை தான் நம்பியிருக்கேன். அது கூட ஒரு நாள் என்ன ஆயிரும், உங்களை விட்டு விலகி போயிடும். பர்வதங்கள், அதை விட சின்ன சின்ன மலைங்க, ஒரு சின்ன சின்ன மனிதர்கள், அவங்களும் நம்ம விட்டு என்ன ஆகலாம், நிலை பெயர்ந்து போயிடலாம். அவங்க ஊரை விட்டே போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊரை விட்டே போயிடுவாங்க. அப்போ அவங்க சொல்ல நிலை பெயர்ந்து போகலாம், ஆனா என் கிருபை உன்னை விட்டு ஆமென். உங்க ஆண்டவருடைய கிருபை யார் நம்மை கைவிட்டாலும் அவருடைய கிருபை என்ன ஆகாது, விலகு. அதுக்கும் ஃபாதர் ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டார், கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா, என்னை இயேசு கைவிட மாட்டா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே தாங்கிடுவாரே, நான் வேண்டிடுவேனே தாங்கிடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிடுவாரா? நான் சொல்றேன் பாருங்க, மலைல விலகி போகும்பா, பர்வதங்களெல்லாம் நிலை பெயர்ந்து போகும். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை அப்படின்னு என்னது, நம்மளோட கூட செய்த ஒரு உடன்படிக்கை, ப்ராமிஸ். நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னை நம்பி நீ வந்துட்ட, என்னை நீ தெய்வமா ஏற்று கொண்டுட்ட, தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசித்துட்ட, ஞானஸ்நானம் பெற்றுட்ட, என் அபிஷேகத்தை பெற்று சபையில் வந்துட்ட. அதனால கணவனும் மனைவியும் எப்படி சர்ச்சில் உடன்படிக்கை பண்றாங்களோ
அது போலத்தான் மணவாளனாக இயேசு மணவாட்டியாகி சபையை உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். கட்டாயமா உன்னை மத்திய ஆகாயத்தில் நான் சந்திப்பேன், உனக்குன்னு ஒரு விருந்தை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், உன்னை நான் ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு அந்த உடன்படிக்கை சமாதானத்து உடன்படிக்கையில அவர் உண்மையா இருக்கார். அது போலத்தான் நாமும் மத்திய ஆகாயத்தில் அந்த இயேசுவை சந்தித்து அந்த இயேசுவோடு கூட நம்ம திருமணத்தில் நம்ம பங்கு பெறணும்னா அந்த உடன்படிக்கையில் சமாதானத்தின் உடன்படிக்கையில் நாம் எப்படி இருக்கணும், நிலை பெயராமல் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்க கூட செஞ்ச அந்த நிச்சயதார்த்தத்தில் அவர் அப்படியே இருக்கிறார், மனவாட்டிக்காய் காத்து கொண்டிருக்கிறார், கிருபியாய் காத்து நம்ம திருமணம் செய்யணும்னு காத்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் மணவாட்டி சபையே நாமும் மத்திய ஆகாயத்தில் அந்த இயேசுவை சந்திக்கணும்னா அவரோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையில மாறாம இருக்கணும். அதுக்கு தான் ஒரு அம்மா இருக்கிற காசுல ஒரு காசை வீட்டில் தொலைச்சாச்சு. தொலைச்சிட்டு வீட்டை பெருக்கிறான். வீட்டை பெருக்கி 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 வேதம் சொல்லுகிறது அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் வேற வேலையே செய்யல. அதை கண்டுபிடித்த பிறகுதான் அவன் வேற வேலைக்கு போனான். ஏன் அதை தேடி கண்டுபிடிச்சா தெரியுமா? அந்த நீங்க நினைக்கலாம் அது ஒரு 2 பைசா தானே, இது எதுக்கு 2 இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, யூதர்களுடைய முறைமையின்படி இந்த தொலைச்சு போச்சு பாருங்க அந்த அம்மா பணம், அந்த பணத்தை ஒரு கயிறுலையோ எதுலையோ கட்டி நெத்தியில கட்டி விட்டுருப்பாங்க. அதுதான் நிச்சயதார்த்தத்தினுடைய அடையாளம். ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு எப்படி இப்போ நம்மளதுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன கட்டிடுவோம், நம்ம அதையும் கட்டுறது இல்லை, சரியா? ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சாரத்தின்படி என்னத்தை கட்டி விட்டுறோம், தாலி கட்டி விட்டுறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஆட்கள் அதையே கழட்டி விட்டாங்க, விடுங்க பரவாயில்ல. ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா நெத்தியில் என்ன பண்ணாங்க, பைசா அதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அதை கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டான் இந்த அம்மா வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் மற்ற பசங்க அதை பார்த்தோன்னா என்ன தெரிஞ்சுக்குவாங்க, குடும்பத்தை இந்த அம்மாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால இனி இவங்களை நம்ம போய் பொண்ணு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கட்டி விட்டுருவாங்க. ஆனால் அதில் இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த மணமகன் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த மணமகள் அதில் ஒரு பைசாவையும் என்ன பண்ணியிருக்க கூடாது, துளைத்திருக்க கூடாது. அதுதான் அவளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். கல்யாண நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும், அதுக்கு மேல கவனமா இருக்கணும். அதுதான் இன்றைக்கே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மேல நம்ம கவனமா இருக்கணும், அது தொலைத்திடக்கூடாது. நமக்கு கொடுத்த அபிஷேகம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை. அந்த அபிஷேகத்தை தொலைச்சிடக்கூடாது, இயேசு வர்ற வரைக்கும் நம்ம தொலைச்சிடக்கூடாது, அவர் கொடுத்த கிருபை வரங்களை நம்ம தொலைச்சிடக்கூடாது. அதை பத்திரமா நம்ம மனவாட்டி காத்து கொண்டே இருக்கணும், அதுதான் மனவாட்டியினுடைய வேலை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எப்படியும் தொலைச்சிருச்சு, கொஞ்சம் தூங்க மூஞ்சி போல் இருக்குது, அப்படி நல்லா போத்தி கீத்தி தூங்கி எப்படியோ என்ன பண்ணிடுச்சு, தொலைச்சிருச்சு. அலட்சியம் மட்டும் காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடியில் பார்த்தா எதை காணோம், பைசாவை காணும், தலையில் இருந்ததை காணும், மாட்டிக்கிச்சு. இப்போ வேற யாராவது வந்து நம்ம ஆட்கள் மாதிரி உள்ளே போய் பார்த்தா அடுத்த நியூஸ் எங்கே போகும், நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும். தெரியுமா உங்களுக்கு, அந்த அம்மா தொலைச்சிருச்சு, உங்களுக்கு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்குதுன்னு அங்கே நியூஸ் போயிடும். இந்த அம்மா கதவை உடனே லாக் பண்ணிடுச்சு, யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டா வம்புடா, இது எல்லா நியூஸும் எங்கே போகும், நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும், நம்ம குழப்பம் உண்டா பண்ணுவாங்கன்னு சொல்லி கதவை சாத்தி சும்மா பீரோக்குள்ளே கட்டிலுக்குள்ளே எல்லாம் பெருக்கி கிறுக்கி தேடி எடுத்து நிம்மதியை கட்டின பிறகுதான் கதவையே அந்த அம்மா திறந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அதை தேடி கண்டுபிடிச்சு. அதுதான் அவர் வந்து உடன்படிக்கையில் சமாதானத்தை உடன்படிக்கையில் இயேசு மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்ம கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் தொலைக்க மாட்டார், அவர் நம்ம சொன்ன ப்ராமிஸ் நம்ம சொன்ன வாக்கு தத்தை அதெல்லாம் மறக்க மாட்டார், எல்லாம் ரெக்கார்டாக வச்சிருக்கார். நம்ம தான் மறந்துட்டு தொலைச்சிட்டு மாட்டிட்டு என்ன பண்ண முழிப்போம். அதனால தொலைச்சிருந்தீங்களா, அந்த அம்மாவை போல கூட்டி பெருக்கி கண்டுபிடிச்சு மறுபடியும் எடுத்து கட்டிக்கணும். புரியுது? என்ன கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நீங்க தொலைக்கிறது சகஜம், நீங்க பின்வாங்கி போறது யதார்த்தமா இருக்கலாம் போகலாம், ஆனா மீண்டும் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். அந்த அம்மா மாதிரி தேடி என்ன பண்ணணும், அதுதான் வெளிப்படுத்தல. ஆண்டவர் சொன்னி எதிலே விழுந்தா என்று அறிந்து அதை என்ன பண்ண கண்டுபிடிச்சிருன்னாரு. எதில் நீ தொலைச்ச, எங்கே நீ தொலைச்ச, எங்கே விட்ட, எங்கே என் கிருபை உடன்படிக்கை, எங்கே என்கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்க, எனக்கு மனவாட்டியாக வாழறேன்னு சொன்னீங்க, எங்கே விழுந்த அதை கண்டுபிடின்றாரு. அது பிடிச்சிரு, அது மறுபடியும் வந்துருங்கிறார்.
அப்போ பின்வாங்கி போனவங்களாம் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறாரா இல்லையா? வைத்திருக்கிறார். வெளிப்படத்தில் அதை எடுத்திருந்தா மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் யாராவது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை பாத்தீங்களா? நினைத்து. அப்ப விழுந்தவர்களை குறித்து இன்னும் ஆண்டவர் எப்படி இருக்காரு? கிருபையாவே இருக்கிறாரு. அவங்க மேல கிருபையாவே இருக்கிறாரு. அதனால அப்படிப்பட்ட விழுந்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சர்ச்சை கூட்டிட்டு வாங்க. பயப்படாத, வாடா, உன்னை நேசிக்கிறாரு, நீ எங்க விழுந்த நான் உன்னை கண்டுபிடிச்ச சரி பண்ண சொல்றாரு, வா வான்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வாங்க. பாவின்னு சொல்லி தள்ளிடாதீங்க. அல்லேலூயா. யாரையும் தள்ளிடாதீங்க. அவங்களை கூட்டிட்டு உங்க முன்னாடியே சாராயை கொடுக்கலாம், உங்க முன்னாடியே பீடி குடிக்கலாம், உங்க முன்னாடியே அவங்க சினிமா பார்த்துட்டு இருக்கலாம். டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. அவங்களை கூட்டிட்டு வாங்கன்றாரு ஆண்டவர். ஆனால் அவங்களுக்கு ஒரு சொல்றாரு பாருங்க, நீ எதுல விழுந்தேன்னு சொல்லி நீ அறிந்து மனம் திரும்பி பாருங்க, நீ மறுபடியும் ஒரு மனம் திரும்புதல். ரலிலியா சொல்லுங்களேன், மறுபடியும் ஒரு மனம் திரும்புதல் ஆண்டு தராரு உனக்கு. மீண்டும் நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். அவ்வளவுதான். ஆதியில நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ண, பைபிள் படிச்ச, பாட்டு பாடின, சங்கீத வாச்ச, ஊழிய செஞ்ச, சர்ச்சில் கொயர்ல நின்ன, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்த. இப்போ ஒன்னும் காணோம். மறுபடியும் வா. என் கிருபை மாறாதது, என் இரக்கம் மாறாதது, என் அன்பு மாறாததுரா. நீ உலக மனுஷனை போலவே பார்க்காத. அவன் நீ பண்ற நல்லதெல்லாம் பார்க்க மாட்டான். ஒரு சின்னது இருந்தா அவன் உடனே பார்ப்பான். ஒரு மனுஷன் சொன்னானா, நான் 100 நன்மைகளை செய்தேன், ஒருத்தனும் வந்து எனக்கு நன்றி சொல்லலை, என்கிட்ட வந்து கேட்கல. பாஸ் பரவாயில்லையே, இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தனும் பாராட்ட வரல. நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சேன், 100 பேர் வந்திருக்கிறான். இது எப்படி செய்யலாம், நீங்கள் எப்படி செய்யலாம், இது எப்படி செய்யலான்னு வந்திருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? அதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ 100 தப்பு பண்ணியிருக்கலாம், மனம் திரும்பு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இன்னைக்கு நீ மனம் திரும்பு, நீ வா. நான் என்னுடைய கிருபை பெரியதுன்றார், என்னுடைய இரக்கம் பெரியது, மாறாதது. அது மாறவே மாட்டேன். நான் இந்த கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் மாற மாட்டா. இயேசு மறுரூபம் நம்மை ஆக்குகிற வரைக்கும் அவர் கிருபையாவே இருப்பார். உன் பாவம் சிவேர் என்றிருந்தாலோ பஞ்சை போல் வெண்மையாக்குவார். அல்லேலூயா. உறைந்த பனியை போல வெண்மையாக்குவா. ஆனா உணர்வுள்ள இருதயம் மட்டும்தான் நமக்கு வேணும், தாவீதை போல. அல்லேலூயா. ஒரு புது இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க ஆண்டவரே, நிலைவரமான ஒரு ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. என் பாவம் வர என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் இயேசுவோடு கூட ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் மேல மாறாத கிருபை, மாறாத இரக்கம், மாறாத அன்பு இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய ஆண்டவர் கிருபை, இரக்கம், அன்பில் என்னத மாறாதவர். அதை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த கிருபை உள்ள தேவனிடத்துல வாங்க. அதனால தான் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணும்போது அழகா ஒரு மனுஷன் சொன்னான், பாவியா என் மீது. அவ்வளோதான். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். அதான் அவனுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அவனல்ல இவனே, அவனல்ல இவனே பாக்கியவான், நீதிமான், இவன் அவனல்ல இவனே நீதிமான் என்றார். ஏன்னா கிருபை பற்றி அவன் அறிந்திருக்கிறான், கிருபை எவ்வளோ பெருசுன்றதை உணர்ந்திருக்கிறான். அவனுடைய பாவத்தை விட கிருபை பெருசுன்றதை அவனை பார்க்குறான். அதனால ஆண்டவரே பாவியா என் மீது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பெருசு, இதெல்லாம் ஆண்டவர் எங்க மன்னிக்க போறாரு, நம்மளே முடிவு பண்ணிட்டு பிசாசோடவே போயிடுறோம். உங்களுடைய பாவத்தை காட்டிலும் இயேசுனுடைய கிருபை மேலானது. உங்களுடைய பாவத்தை பார்க்கலாம், அவருடைய கிருபை பெரியது. பாவத்தை பார்க்கலாம், அவருடைய இரக்கம் பெரியது. உங்களுடைய பாவத்தை பார்க்கலாம், அவர் மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அடுத்தது சங்கீதம் 117:2 அவர் எதுல மாறாதவராய் இருக்கிறார்? வாசிங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மீது வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும். அடுத்தது எதுல மாறாதவர்? உண்மையில மாறாதவர். சொன்னதை செய்வாரு, செய்வதை சொல்லுவார். ஆனா ஆண்டவர் அவர் எதை சொல்லிட்டாரோ பாருங்க, ஆதி ஆகமத்துல 2ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவான் சொன்னார்ல. ஆதி ஆகமம் 2ல சொன்னாரு. ஆனா ஏறக்குறைய 4000 வருஷம் போயிடுச்சு. 4000 வருஷத்துக்கு பிறகு அதை வந்து அப்படியே செஞ்சாரு பாருங்க. அதான் அவர் ஒன்று சொல்லிட்டான். அதான் வருஷம் பற்றி பிரச்சனையே கிடையாது, நாள் நேரத்தை பற்றி அது எப்போ நடக்க சொல்லுவார். ஆபிரகாமை பார்த்து 75 வயசுல சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நட்சத்திரத்தில் என்ன முடிஞ்சா என்ன, மணலை என்ன முடிஞ்சா என்ன, அது போல சந்ததி பிறக்கும்னாரு. அது சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் போச்சு. இவனுக்கே சலிச்சு போச்சு.
இவரே எல்லாம் மறந்துருப்பாங்க, சொன்னவங்களாம் மறந்துருப்பாங்க, என்னென்னமோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்னமோ தரிசனம்னா பாஸ்ட் என்னமோ ஒரே ஏக்கரை தரேன்னு சொன்னாங்க, காணோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஜனவரியில் வரலன்னு வைங்க, உடனே நீங்கள் சொல்லுவீங்க ஒரே ஏக்கரன்னு சொன்னார், ஒன்று காணோன்னு வைங்க. புரியுதா? அது போல் ஆபிரகாமும் சொல்லியிருப்பாங்க. இவன் குழந்தை பேருக்கும் மணலை போல நட்சத்திரத்தை போல பெருமை பேசிட்டு தான் ஒன்று காணணும். இவன் மறந்துட்டு இருப்பாங்க, ஊரே மறந்துருச்சு. ஆனால் இயேசு மறக்கலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சொல்றார், இந்த வார்த்தை ஒரு உறுப்பு கூட என்ன ஆகாது, நடக்காம போகவே போகாது. இந்த வார்த்தையை நம்புங்க, ஆண்டோடைய வசனத்தை நம்புங்க, வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஒருபோதும் அவர் மாற மாட்டார், உண்மையா இருப்பார். நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். கரங்களை தட்டி சொன்னதை செய்யறவருக்கு நம்ம கைவிடவே மாட்டான். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அவர் கைவிடவே மாட்டான். எலியா, ஆண்டவர் போதும் ஆண்டவரே, ஊழியமே போதும், பொம்பளை என்ன கொல்றேங்கிறா, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் முடியாது. ஆண்டவர் சொன்னார், விட்டார். அவனை விடல பாருங்க. சொன்னது செய்யற வரைக்கும் எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணல, விடவே இல்லை. எலும்புடா, நீ போகும் தூரம் வெகு தூரம் வா, நம்ம போகலான்னு சொல்லி அவனை செய்து முடித்தான். அதே தான் உங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை கட்ட செய்கிறதுல உண்மையாக இருப்பான். அதனால ஆண்டு இடத்துல வார்த்தைகளை பெறுங்க, ஆண்டு இடத்துல வாக்கு தத்தங்களை பெறுங்க. ஆண்டரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில என்னன்னு சொல்லி கேளுங்க. அவர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தின சித்தத்தை நிறைவேற்றியே முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 61:7 வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பாக, அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். என்றென்றைக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். பாத்தீங்களா, அவர் எது காக்குது? தயையும் உண்மை. உண்மை உள்ள தேவன். அவர் ஒரு பொய் சொல்ல மாட்டார், உண்மையா இருப்பார். அதனால தான் பிசாசு அவர் என்ன பண்ண முடியல, ஜெயிக்கவே முடியல. சீசர்கிட்ட சொன்னார், என்னுடைய சத்துரு அந்த எதிரி வருகிறான், அவனுக்கு உண்டானது என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னாரு. அத்த உண்மை. அவன் என்னென்னமோ சர்ச் பண்ணி பார்த்தான், ஒன்றும் பிசாசெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. 100% அப்படி உண்மையா இருக்கிறார். தலையில சொல்லுங்களேன், நம்மளை சர்ச் பண்ணா எப்படி இருக்கோம்? சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அப்போ நம்ம தேவன் அப்படி கிடையாது. அவர் யாரு எது என்ன சொன்னாலும் அவர்கிட்ட பொய்யே கிடையாது. அவர் உண்மையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சங்கீதம் 105 வாசிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவருடைய கிருபை என்றென்றைக்கும், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இருக்கிறது. அவருடைய உண்மை எப்படி இருக்கு? தலைமுறை தலைமுறை. கர்த்தர் சொன்ன ஆதியாகமத்துல சொன்னாரு, எத்தனை தலைமுறை நம்ம தாண்டி வந்துட்டோம், இன்னைக்கு அதை நிறைவேற்றி காண்பிக்கிறார். எப்பவோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அதெல்லாம் இனி நடத்தி காண்பிக்கிறார். அல்ல இல்லையா? இனி அதை அப்படியே செய்வார். தலைமுறை தலைமுறை வந்தாலோ அவர் மாறவே மாட்டார், அவர் உண்மையாவே இருப்பார். புரியுதுன்ற ஒரு அலையிலியா சொல்லுங்களே. ஆண்டு உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் கர்த்தர் நம்மை மேலாக்குவார். கடைசியா நம்ம பார்க்க போறோம், அவர் எதிலே உண்மை உள்ளவர். யோவான் 13:1 யோவான் 4:8 வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். அன்பு வைத்தபடியே எது வரைக்கும் வச்சாரு? முடிவு பரியந்தம். நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு உங்க மேல இயேசு என்ன வச்சாரு, இன்னைக்கு என்ன வச்சிருக்காரு? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மாறி இருக்கலாம், உங்களுக்கு இயேசு மேல அன்பு இல்லாம இருக்கலாம், நீங்க அவரை திட்டி தீர்த்து இருக்கலாம், அவரை முறுமுறுத்து இருக்கலாம், கஷ்ட நஷ்டம் வரும்போது என்னென்னமோ சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு இன்னைக்கு எப்படிப்பட்டவரா இருக்காரு? உங்க மேல அன்புள்ளவராகவே இருக்கிறார். பின்வாங்கி வெளியே இருந்தா கூட அன்புள்ளவர். அதான் அவர் வர கூப்பிடுறாரு, அதான் வாங்க. அதான் அப்போ இயேசு எதுல மாறாதவர்? அன்பிலே மாறாதவர். 1 யோவான் 4:8 8வது வசனத்தையும் அதே 16 2 வசனத்தை வாசிங்க. 8:16 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே. அவருடைய அதுதான் அன்பு. தேவன் சொல்லக்கூடாது, தேவன் அன்பாய் இருக்கிறார். அது உண்மை. ஒரு அலையில சொல்லுங்களேன். அன்பே கடவுள்னு சொல்றாங்களே இந்துக்கள், அப்படி சொல்லக்கூடாது. அன்பு கடவுள் இல்லை, கடவுள் அன்பாய் இருக்கிறார். அதுதான் உண்மையான சத்தியம். அவர் நம்ம எப்படி இருக்கார்? நம்ம கடவுள் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம்.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நாம் அறிந்து எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறான்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்ப நாம அவர் மேல எப்படி இருக்கணும்? அன்பா விசுவாசமா இருக்கணும். அன்பா இருந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் அவர் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென். தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறாரு. நீங்க விசுவாசத்தோடு கூட அவர் மேல அன்பா இருந்தீங்கன்னா தேவனும் அவனில் என்ன நிலைத்திருக்கிறான். தேவனும் நம்மில் என்ன பண்ணுவாரு? நிலைத்திருப்பார். எது வரைக்கும்? பரலோக போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கணும்னா அவர் அன்பில் மாறாதவர். புரியுது என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புல என்ன ஆகாதவர்? மாறாதவர். மாறவே மாட்டார். அன்பு அவர் நிரம்பி வழி. கடல் நீர் வத்தி போனாலும் அவருடைய அன்பு வற்றாது. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குதுல்ல அழகா. கடல் நீரெல்லாம் வற்றி போகலாம், ஆனா இயேசுவின் அன்போ வச்சு போகவே போகாது. அதனால தான் அவர் எல்லாரையும் சமமா நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார், பரிசுத்தமான நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ரசிக்கிறார், எல்லாருக்கும் தம்முடைய ரத்தத்தை கொடுக்கிறார். சரி, எல்லாம் கொடுக்கிறார். காரணம் என்னன்னா அவர் அன்புள்ள தேவன். எதமே நம்புறீங்க? ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடைசியா பரிசுத்தத்துல அவர் மாறாதவர். அவர் எப்படி பிறந்தாரோ அதே போல பரலோகத்துக்கு போற வரைக்கும் இருந்தாரு. பாவத்தை நோக்காத சுத்த கண்ணரா இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தாரு. இன்றைக்கு பிதாவாகி தேவனுடைய வலது பார்சியத்துல பரிசுத்தவானாய் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. நித்திய காலமா அவர் பரிசுத்தராகவே இருப்பாரு. புரிதனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தேவன். நேற்றிருந்தவை என்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தெய்வீக தன்மையில் அவர் மாறாதவர் என்று பார்த்தோம். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மூன்றாவது வார்த்தையில் அவர் மாறாதவர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் வார்த்தையில் மாறாத நம்முடைய தகப்பன். அடுத்தது பார்த்து இரக்கத்தில் மாறாதவர். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர். அவர் நம் மீது வைத்த இரக்கம் பெரியது. இரக்கமும் உருக்கமும் உள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஓ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, உங்களுடைய இரக்கம் என் மீது காணப்படட்டும் ஆண்டவர். உங்கள் தயவு என் மீது காணப்படட்டும். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் என்னாலும் உள்ளது என்று பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தானியேலில் ஒரு வசனம் அழகாக வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் நீதியின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக நாங்கள் செலுத்துகிறோம். நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக நிற்பதில்லை, அவர் வைத்த இரக்கத்தின்படியே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. அவருடைய இரக்கம் பெரியது. ஓ, அவருடைய தயவு பெரியது. தேங்க்யூ ஜீசஸ். நீங்களும் நானும் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறோம் என்றால் அவருடைய மகா இரக்கம், கிருபை, தயவு, அவருடைய காருண்யம். ஓ ஜீசஸ். ஆண்டவர் சொல்லுங்கப்பா, எங்கேயோ இருக்க வேண்டிய என்னை இந்த நாளிலே ஆண்டவரே என்னை நிலை நிறுத்தி ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. மலை போன்ற நம்பி இருக்கிறவங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், அவர் குன்று போல இருக்குது நிலை பெயர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகாது. ஓ, கடைசி பார்த்த உண்மையில் மாறாதவர். உண்மையாக இருக்க விரும்புங்க. எந்த அளவு உண்மை நம்ம முடியுமோ, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் விரும்புவேன். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. எல்லாவற்றும் உள்ளதை உள்ளதென்று சொல்லி பழகுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடைசியில் பார்த்தா அன்பிலே மாறாதவர், அன்புள்ள தகப்பன் நம்முடைய தேவன்.
யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் தன்னுடைய ஜீவன் பிரியும் வரை, கடைசி சொட்டு ரத்தம் தன்னை விட்டு எடுபடும் வரை அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு பெரியது. பணக்காரன் ஏழை என்று அவர் பார்க்க மாட்டார். நீதிமான் துன்மார்க்கன் என்று அவர் பார்க்க மாட்டார். அழகுள்ளவன் அந்தஸ்துள்ளவன் என்றெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். எல்லார் மீதும் அன்பு செலுத்த இருக்கிறார். ஒரு மாறாத அன்பு எல்லாரிடத்திலும் செலுத்துகிறார். நம்முடைய தகப்பனை நினைவு கூறுங்க. அப்பா, நீங்க அன்பில் மாறாதவர் ஆண்டவர். நானும் அது போல எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். பட்சபாதம் இல்லாம இருக்கணும் ஆண்டவர். வார்த்தையில நாங்க கொடுத்த வார்த்தையிலே ஆண்டவரே நான் மாறாம இருக்கணும். மற்றவர் மீது காண்பிக்கிற இரக்கத்திலே நான் மாறாது இருக்கணும் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்தத்திலே நான் மாறாத இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பொய் சொல்லியிருந்தேனே, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எடுத்ததுக்கெல்லாம் வாயில எத்தனை பொய் சொல்றோம், எடுத்த உடனே பொய் சொல்றோம். அதுக்கப்புறம் தான் நிதானிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் நாவினாலே இதெல்லாம் நான் செய்தேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. எதற்குமே நான் உண்மையை உள்ளதை உள்ளதென்று சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவர் அன்பில் மாறாதவர். மாயமற்ற அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. நேரா பார்க்கும்போது பின்பாக பார்க்கும்போது இல்லை, மாயமற்ற அன்பு அவரிடத்துல. மாயமாலம் கிடையாது. ஆண்டவரப்பா, நானும் அது போல இருக்கணும் ஆண்டவரே. நம்மை நாமே நிதானித்து அறிவோமா ஆண்டவரே? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பா, என்னில ஒரு மாயமற்ற அன்பை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரோட வார்த்தை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஏன் நம்ம பயந்து ஒளியிறோம்? மற்றவர்களை பார்த்து ஏன் பயந்து ஒளியிறோம்? ஒரு அதிகாரியை பார்த்து ஏன் ஒளிந்து போறோம்? ஏன்னா அவங்களிடத்துல அன்பு இல்லை. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு விரோதமான பொய்களை ஊதி இருக்கிறோம். அதனால தானே பயந்து ஒளியிறோம். ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம பயப்பட தேவையில்லை. உள்ளதை உள்ளதுன்னு சொன்னா நம்ம ஏன் பயப்படணும்? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 பங்கு நம்ம நன்மை செய்தா, ஒரு தவறு செய்தாலும் நம்மை காண்கிற மக்கள் உண்டு. ஏன்னா நம்மை தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் பார்க்கிறார்கள். நம்மை நீதிமான்களாக உலகம் நம்மை பார்க்கிறது. ஆண்டவரே, என்னை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்துக்கு போறாங்க, தேவனுடைய பிள்ளை, அவர் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அந்த ஒரு தவறுக்கு கூட நம்மை நாம் அர்ப்பணித்து விடக்கூடாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. ஒருவேளை இந்த நேரத்தில் நம்மளை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. தேவன் பரிசுத்தம் உள்ளவராக நம்மை மாற்றுவார், உண்மை உள்ளவராக மாற்றுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா. எல்லாவற்றிலும் பரிசுத்தம். நான் நாவை திறந்தால் உண்மையை பேசணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மனைவி இடத்துல கேட்டாலும் சரி, கணவன் இடத்துல தெரிஞ்சாலும் கேட்டாலும் சரி, பிள்ளைகள் கேட்டாலும் சரி, உண்மையவே பேசி பழகு. இது நிமித்தமாக குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாகும். கிறிஸ்துவத்தின் ஆளுகை நம்முடைய குடும்பங்களில் காணப்படும். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய இல்லத்தின் தலைவராக இயேசு இருப்பார். ஏனென்றால் அவர்தானே நம்முடைய தலைவர். அவரை போல தானே நம்ம மாறணும், அவரை போல தானே நம்ம வாழணும், அவரை போல தானே நம்ம இருக்கணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உம்மை போல நம்ம மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க இரக்கமுள்ளவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யர், உண்மையில் ஆண்டவரே உண்மையுள்ளவர், கிருபை நிறைந்தவர், பரிசுத்தம் உள்ளவர். உம்மை போல என்ன மாற்றுங்க. அநேக பக்தர்கள் அப்படித்தானே ஜெபிக்கிறாங்க. உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே.
உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தெய்வ மகிமையை ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். உங்களுடைய செயலிலே, பேச்சிலே, நடத்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். நாம் ஒருவருக்கு அடிமை இல்லை, கர்த்தருக்கு தான் அடிமை. கிறிஸ்துவின் பிள்ளைகள் தேவனுக்கு மாத்திரம்தான் நாம் அடிமைகள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா எம்மட்டுமாய் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்களும் அவ்விதமாக அப்பா உம்மை போல வாழ நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பெலன் எங்களுக்கு தேவை, உங்களை இரக்கம் எங்களுக்கு தேவை. எங்கள் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாள் எங்களை அப்படியாய் நீ நடத்துவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு தருவீராக. உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ராஜா. Thank you Jesus. நீர் மாறாதவராக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையிலே மாற்றம் இல்லை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ. வாக்கு பண்ணின ஒன்றையும் ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம், அதற்காக நன்றி ஆண்டவர். நீர் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதி இருப்பீரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பீரோ. இவ்விதமாக பக்தன் சொல்லுகிறதை காண்கிறோம். அதுபோல நீ செய்து முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் நீர் ஒருவர் உண்டு. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவர் உண்டு. உங்களே நம்பி இருக்கோப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு பூரண சமாதானத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. தொடர்ந்து திருச்சபை மக்கள் உடைய கருத்துல தருகிறோம். ஒவ்வொருவரும் என்னென்ன வேதனையோடு தேவைகளோடு உடைய சமூகத்தில் வந்தார்களோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாவதாக. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஓ அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்ல. உங்க ரத்தத்துக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக நீ சிந்திருக்கீங்க. அந்த வெளியேறு பெற்ற ரத்தத்தை நாளே நாங்கள் சுகம் பெறுவோம், சுகம் பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் வந்தார்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீ சந்தித்து பூரண சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கர்த்தர் குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டவரே. விசேஷமாய் கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை கர்த்தனை கட்டளிடுவீராக ஆண்டவரே. அநேக நன்மைகளை எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே எங்கள் சபையிலே நீங்க செய்திருக்கீங்க ஆண்டவரே. மக்கள் விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கீங்க. அது எல்லாவற்றிற்காகவும் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இனியும் உம்முடைய கிரியைகள் தொடர்ந்து நடைபெறட்டும் அப்பா. உம்முடைய கிரியைகள் தொடர்ந்து செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஒரு நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ அவர்களை தேடியும் காணாதிருக்க பண்ணுவீராக. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னீரே அப்பா. அந்த வார்த்தையின்படி கர்த்தனை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி விரோதமாய் கூடுகிற ஆலோசனை பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளையும் தாறுமாறாக்கப்படும் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் நீ தாறுமாறாக்குவீராக. வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, ஆண்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா எதெல்லாம் விரோதமாய் எழும்பியிருக்கிறார்களோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பின்னிட்டு திரும்புவதாக, பின்னிட்டு திரும்புவதாக.
பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அலைச்சல் இல்லாத வருமானத்தை கர்த்தனை தாங்க, அவர்கள் புசுத்தி திருப்தி அடைந்து மீதமெடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையாக பரிசுத்தமாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க, தொடர்ந்து அடுத்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.